ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பாண்டி ட்ரெண்ட்ஸில் ரெகுலராக ப்ரீமிக்ஸ் ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கம ஃப்ளேவரோட காரசாரமான இந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ சூப்பரான இந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பேச்சுலர்ஸ், வயசானவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டாலும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிட்டாலும் டக்குன்னு இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டி மசாலாஸில் வத்தல், வடகம், ஊறுகாய் இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா வகையான மசாலாஸுமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கா வேணும்னா கீழே தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே போல் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு தரோம். ஆல் ஓவர் இந்தியா டெலிவரும் பண்ணி தரோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 பாக்கெட் மணத்தக்காளி, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/2 கப்பு தனியா, ஒரு 10 காஞ்ச மிளகா, 1/2 கப் அளவுக்கு புளி, அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம் தனித்தனியாக. ஃபஸ்ட்டு எடுத்துருக்க 1/2 கப்பு தனியாவை ஒரு பேனில் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக வருது வறுக்கும்போது நம்மளோட சாமான். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாய் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த தனியா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். டக்குன்னு நம்மளுக்கு வறுபட்டுருது. ஸோ இப்போ கடலைப்பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் தனியா, 1/2 கப் புளி. தனியா எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புளி. அப்புறம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டுமே 1/4 கப் எடுத்துக்கணும். அதை விட பாதி. ஓகேங்களா? ஸோ தனியாவையும் புளியும் சேர்த்து 1/2 கப் எடுத்திங்கன்னா இது 1/4 கப் எடுத்துக்கணும். ஸோ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கோம். அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, தீச்சிடாதீங்க. ஸோ இதுவுமே ரெடியாக இருக்குது. இதையுமே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ அதே பேனில் நம்ம மிளகையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். ஓகேங்களா? அதையுமே நல்லா வெந்தயம் கலர் மாறுற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். வெந்தயம் தீஞ்சிடக்கூடாது, ஆனால் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். ஓகே? ஸோ இதையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு எப்போவுமே காஞ்ச மிளகா வறுக்கும்போது இந்த மாதிரி உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா நெடி ஏறாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா வறுபட்டுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ புளி வறுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கிற வானலில் நம்ம கடுகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 3/4 வாசி பொரிஞ்சு அதுக்கப்புறமா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சையாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் நல்லா வறுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இது கூடவே நம்ம மணத்தக்காளி இன்றைக்கி சேர்க்க போகிறோம். உங்கள்கிட்ட சுண்டக்காய் வத்தல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் 5 ரூபா பாக்கெட் மணத்தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையுமே அந்த கடுகு கூட தனியாக வச்சுருங்க. இதெல்லாம் அரைக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட்டு தாளிப்பு தான். இப்போ நம்ம புளியை வறுத்துக்கலாம். புளி இந்த மாதிரி நார்லாம் இல்லாமல் கொட்டெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய இரும்பு கடாயின்றதுனால டக்குனு ஹீட் ஏறுது புளி. ஸோ நீங்கள் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், இந்தளவு கலர் மாதிரி மொறுன்னு வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் ஆற வச்சாச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, நல்ல கோர்ஸ் பவுடராகவும் இருக்கக்கூடாது, மாட்ரேட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம போட்ட தாளிப்பை போட்டுக்கலாம். வத்தல், மணத்தக்காளி வத்தல், அப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது குழம்புல அங்கங்கே தெரியும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வாங்க சூப்பரான இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் வச்சு வத்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதே பேனில் ஒரு நல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வறுத்து அரைச்ச ப்ரீமிக்ஸ் பொடி, வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பொடியை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம ஒரு 5 செகண்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறமா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பண்ணுற குவான்டிட்டி ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். பேச்சுலராக இருந்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு வேளைக்கு 2 வேளைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 2-3 நாள் சூடு பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும். நல்லா நுரைச்சிக்கிட்டு கொதிச்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வரும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா குழம்பு இன்னும் திக்காகி வரும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன்.
ஸோ பார்க்கலாம் 5 நிமிஷம் கழித்து குழம்பு எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ 5 நிமிஷம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு அப்படின்றது. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து போட்டுக்கிறேன். உப்பு பத்தலை எனக்கு, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். உங்களுக்கே தெரியும் கொதிக்க கொதிக்க பாருங்கள் எவ்வளோ திக்காயிட்ருக்குன்னு. நம்ம பசங்க வந்து வெளியூரில் இருப்பாங்க, இல்லை வயசானவங்களாக இருப்பீங்க நீங்கள், நம்ம அப்பா அம்மா வந்து வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்கள வந்து பக்கத்தில் இருந்து பார்க்க முடியல, சமைச்சு கொடுக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி பொடியெல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களால முடியும் போது அவங்க ஈஸியாக ரொம்ப அழகாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சூப்பராக எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட வத்த குழம்பு. இந்த சூப்பரான இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ் பவுடரை வச்சு சூப்பராக ஒரு வத்த குழம்பு செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது போட்டுக்கோங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நல்ல கமகமன் ஒயிட் ரைஸில் நம்ம வத்த குழம்பை ஊற்றி நல்லா பிசைஞ்சு கூட ஒரு வத்தலோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் வத்த குழம்புங்க இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் டக்குன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு வத்த குழம்பு ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.